அமெரிக்கால ஒவ்வொரு வேளையும் நான் டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்காரும் போது உங்க கம்பெனிக்காக ஏங்குவேன்ப்பா. What a great loss. I will never get it back. அப்பா அப்பா ப்ளீஸ் டோன்ட் பி so emotional. அழாதீங்க. Here you are. இந்தா. Happy birthday to you. பார்த்த உடனே தான சொல்லவா ஃப்ராடான்னு பேசி அனலைஸ் பண்ணி துல்லியமா இடம் போட முடியும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். This Kadir fellow has taught me a bitter lesson. நாளுங்கிழமை இப்படி எல்லாருமே சேர்ந்து கொண்டாடினதான் சந்தோஷமா இருக்குது. பாரதி, பணம் வேணுமா? நீ உட்காருடா. அப்பாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அது மிஸ்டர் சந்தோஷ், இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்டென்சிவ் கேர்ல தான் இருக்காரு. பிபி இன்னும் நார்மலுக்கே வரல. பல்ஸ் இரெகுலரா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பெரிய டீமே அவரை காப்பாற்ற பாடுபட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியும் உங்க அப்பாவை காப்பாத்திருவோம். நான் சொல்றேன் இல்ல, தைரியமா இருங்க. பத்ரி சார், இவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சந்தோஷ், இப்போ உன்னுடைய தைரியம் தான்டா முக்கியம். நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருடா. தேவி செல்லம், இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படிடா? மாமா சீக்கிரம் பொழைச்சு வந்துடுவாருடா. இல்ல சித்தி, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது?
என்னால தானே என் அப்பாக்கு எப்படி எல்லாம் என்ன நினைச்சா எனக்கு பிடிக்கல ஐயோ தேவி செல்லம், இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா செல்லம். வாய் வயிறுமா இருக்கிறப்போ நீ அழவே கூடாது. நீ இப்படி அவசகுணமா பேசலாமாடா? இங்க பாரு, கண்ணு தொடச்சுக்கோ. வா, கேன்டீன்ல போய் ஒரு வாய் சாதம் ஊட்டுறேன். வாடா செல்லம், ப்ளீஸ். வாடா செல்லம், வாடா. சித்தி சொல்றல, வாடா ப்ளீஸ். ஆமா தேவி, கர்ப்பமா இருக்கிறப்போ சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, எனக்கு இப்ப சாப்பாடு தான் குறைச்சல் பாரதி. எல்லாம் இந்த சித்தியால வர்றது. என்ன சரியா வளர்க்கல சித்தி. மனுஷங்கன்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு தலையில கொட்டி கொட்டி சொல்லி வளர்த்துருக்கணும். நீ நீ தப்பா வளர்த்துட்ட. தப்பா வளர்த்துட்ட சித்தி, தப்பா வளர்த்துட்ட. இப்படி எல்லாம் பேசாதடா செல்லம். வேற எப்படி பேச சொல்ற? தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், அவ்வளவுதான். ஆனா யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு புத்தி கூட கிடையாது. முட்டாள் முட்டாள். அஞ்சு வயசுல மாடியில இருந்து கீழே விழுந்து சாகு கிடந்தேன்னு சொன்னேன்ல, அப்பவே போய் சேர்ந்துருக்கலாம்ல. இப்போ நான் உயிரோட இருந்த யாருக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்க, என்னால எல்லாருக்கும் நிம்மதி போச்சு. அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் செத்துருந்தா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பீங்கல்ல. ஏண்டா, என்னடா செல்லம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை பறி கொடுக்கவா இவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்த்தோம்? ஆமா, பாசத்தை கொட்டி தான் வளர்த்துருக்கேன். ஆனா புத்தி இல்லையே சித்தி. கூடவே முட்டாள்தனத்தையும் ஆத்திரத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்துருக்க, அவ்வளவுதான். பாரு, என்னால ஏன் ஆத்திரத்தால அப்பா எவன்கிட்டயோ போய் பேச்சு வாங்கி என்ன தானே. நான் இல்லைன்னா என் அப்பாக்கு இப்படி ஆயிருக்குமா சொல்லு. அச்சச்சோ, இப்படி எல்லாம் பேசாதடா. இங்க பாரு, நீ கவலையிலயும் பயத்திலயும் தான் இப்படி எல்லாம் பேசுற. நீ கவலைப்படாதடா, மாமா எப்படி பொழைச்சு வந்துருவாரு. ஏமா தேவி, எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் உன் வீட்லயே தைரியசாலி பொண்ணு நீ மட்டும்தான் நினைச்சேன். என்ன மாதிரி டென்ஷனே இல்லாத கேரக்டர் நீ ஒருத்தி தான். இப்ப நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? உங்க அப்பா அவ்வளவு இறக்கம் இல்லாதவன் இல்லம்மா. பெத்த பொண்ணு வாயும் வயிறமா இருக்கா. அவளுடைய வாழ்க்கை வேற ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்கு. இப்படி ஒரு நேரத்துல உனக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு அப்படி ஒன்னும் போயிட மாட்டாமா. எமனே வந்து அவன் கட்டில் பக்கத்துல நின்னுகிட்டு வாடான்னு கூப்பிட்டாலும் கொஞ்சம் டைம் கொடு தலைவா, என் பொண்ணு வாழ்க்கையை சரியாக்கிட்டு என் பேர முகத்தை பார்த்துட்டு வரேன்னு வாய்தா வாங்கிட்டு வந்து நிற்பான். வருஷத்துக்கு மேல அவனை எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நீ இப்படி முதல்ல அழறது, அபசகுடமா பேசுறது, சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாத்தையும் நிறுத்து. பாரதி, தேவி அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடவே. இங்க இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேவி சொன்னா கேளு. சந்தோஷ், நீ கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போ. வேண்டாம், நான் இங்க இருக்கேன். ராஜேஷ் கூட்டிட்டு போவான். ராஜேஷ்,
அக்கா வாங்கக்கா. இல்ல ராஜேஷ், நான் எங்கேயும் வரல. என் அப்பா இங்க வந்து என்கிட்ட பேசணும். அது வரைக்கும் நான் இங்கேருந்து வரமாட்டேன். இங்கிருந்து போ. தேவி, நீ இப்படி அழுதுகிட்டு உட்காந்து உன் குழந்தைக்கு சாப்பாடு தரலன்னு சொன்னா அத மாமாவே விரும்ப மாட்டாரு. சொன்னா கேளு. நீ பட்னி கிடக்கிறதோட உன் குழந்தையும் பட்னி போடுற. அத ஞாபகம் வச்சுக்கோ. தேவி செல்லம், ஆமாண்டா, வயித்துல இருக்க குழந்தைக்கு அம்மா என்னன்னு அனுபவிக்கிறான்னு நல்லா தெரியுமா? நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது உன் குழந்தைக்கு நல்லதானே? நீ ஏன் சொல்லுடா செல்லம். தேவி, உன் அப்பா இருக்கிற நிலைமையில உன்னால சாப்பிட முடியாதுன்னு தெரியும். ஆனா உன் குழந்தைக்கு உன்னை விட்டா வேற யாரும் சாப்பாடு தர முடியாது. அதுக்காகவாவது எந்திரி. வா தேவி, வா, வீட்டுக்கு போலாம். வா. ஆமாண்டா செல்லம், வாடா ப்ளீஸ். என்ன பெரிய தொழிலதிபர் வந்துருக்கேன், ஒரு பையன் நம்மளை கண்டுக்க மாட்டான். ஐயோ அண்ணன், என் அண்ணனை எங்கடா வச்சிருக்கீங்க? என் தெய்வம் எங்கடா? தானே வந்துட்டானே, உன் தம்பி நடராஜனா வந்துட்டானே. டாக்டர் டாக்டர், ஒரு நிமிஷம். என் அண்ணனை காப்பாத்துங்க டாக்டர், என் அண்ணனை கை விட்டுறாதீங்க, என் அண்ணனை காப்பாத்துங்க டாக்டர். என் உயிரை வேணா எடுத்துங்க டாக்டர், என் உயிரை கொடுத்து அண்ணனை காப்பாத்துங்க டாக்டர். ஆனா ஒண்ணு, அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணிடுவேண்ணா. சார் சார், நான் டாக்டர் இல்லை சார், விடுங்க சார். நீ டாக்டர் இல்லையா? அப்புறம் ஏன் வெள்ளை கோட்டு போட்டுருக்குற? சார் நான் லேப் அசிஸ்டன்ட் சார். லேப் அசிஸ்டண்டா? போ, போய் வேலை பாரு போ. எங்கண்ணா இருக்கீங்க? உன் தம்பி வந்திருக்கேண்ண அண்ணே. டாக்டர் 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 வாங்க டாக்டர் ப்ளீஸ், என் அண்ணனை காப்பாத்துங்க டாக்டர். என்கிட்ட என்ன வேணா எடுத்துங்க, என் கிட்னி எடுத்துங்க, என் லங்ஸ் எடுத்துங்க, ஹார்ட் எடுத்துங்க, பிளட் எடுத்துங்க, என்ன வேணா எடுத்துங்க. ஆனா என் அண்ணனை காப்பாற்றணும், இல்லைன்னா கொண்டு போட்டுருவோம் எல்லாரும். காம் டவுன், பிஹேவ் யுவர் செல்ஃப். அண்ணன் திரும்பி வர வரைக்கும் நான் யாரையும் தூங்க விட மாட்டேன். எனக்கு அண்ணன் ஒண்ணு டாக்டர். அண்ணன் அண்ணா நான் வந்துட்டேன். அண்ணா
உன் தம்பி நடராஜன் வந்துட்டல, இனிமே அவன் அந்த அம்மனே வந்தாலும் போகிற உயிரை மீட்டு கொண்டு வந்துடுவேன். ஏய் அண்ணனை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க? ஏய் ஐசியூல தானே இருப்பாரு. சார் இது ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாதுன்ற. நீங்க கத்தாம கொஞ்சம் ஓரமா இருங்க சார். என் அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் எவ்வளவு பெரிய மனசு கஷ்டத்துல இருக்கிறேன். நான் கத்த கூடாதா? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. பெரிய டாக்டர் பார்த்தா சத்தம் போடுவார். என்ன சார் கொடுமை இதெல்லாம்? என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க? என் அண்ணனை உயிரோட பார்க்கணும் சார். இல்லைன்னா நானும் எங்க அண்ணன் கூட செத்து போயிடுவேன். நானும் போயிடுவேன் சார். அண்ணே, அண்ணே. ஏய், ஏய், ஏய். சொல்லு, என் அண்ணனை ஐசியூல தானே வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் அங்கெல்லாம் போக கூடாது சார். கொஞ்சம் நான் போவேன் டாக்டர். போக கூடாது சொல்றது நீ யாரு? என்ன சந்தோஷது? கொஞ்சம் நடராஜன் சார் அமைதியா இருக்க சொல்லுங்க. சரி டாக்டர். போங்க. தெரியுமா? நான் போவேன், என் அண்ணனை அழைச்சிட்டு போவேன். என்ன தடுத்து நிறுத்தினா பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சந்தோஷ், குட் குட் குட். நீ வந்துட்ட. நீ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா இது? அண்ணன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ளீஸ். ராவும் பகலும் பாடுபட்டு சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தோட இப்படி படுக்க வச்சிட்டீங்களேடா. பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா சந்தோஷ், அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சு வச்சுக்க, அவருடைய சேர்ந்து நானும் கூடவே போயிடுவேன்டா. அப்புறம் நீதான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்ற முறையில நீதான் இந்த குடும்பத்தையும் தங்கச்சி வாழ்க்கையும் காப்பாற்றணும்டா. அமைதியா இருங்க சித்தப். ப்ளீஸ் சித்தப். ஒன்னும் சித்தப், டோன்ட் கிரியேட் a scene. என்னால தாங்க முடியல. டேய் ஐசியூல தான இருக்காரு. அண்ணா நான் பாப்பேன். ஹாஸ்பிடல் சித்தப், பேஷண்ட்ஸ். ஏய் நான் பாப்பேன். சைலண்டா இருங்க. ஏய் நான் பாப்பேன். சித்தனே, என்னண்ணே இவங்கெல்லாம் பேசுறது கேட்டா பயமா இருக்குண்ணே. உண்மையை சொல்லுடா, அண்ணன் எப்படிடா இருக்காரு? ஏய் விடுடா சித்தப். ஏய் விடுடா. சித்தப் சத்தம் போடாதீங்க. டாக்டர் அண்ணனை பார்க்காம நான் போக மாட்டேன். சித்தப் நான் வர்றேன். பார்க்க முடியாது சித்தப். சார் ஐசியூல இருக்கா சித்தப். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செய்து. கொஞ்சம் ட்ரை டு கண்ட்ரோல் சார் ப்ளீஸ். இல்ல 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 நீ சொல்றது இல்ல. இவன் போய் சொல்றான்னா, இவன் சொல்றத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம் வருதுன்னா. நான் அண்ணனை பார்க்கணும். நான் சொல்றது கேளுங்க. ஒழுங்க நான் அண்ணனை பார்க்கணும். சார் சொன்னா கேளுங்க சார். நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. என்னடா அதெல்லாம் இல்ல, நான் பார்த்தா அண்ணன் சரியாயிடுவாருடா. சார் அங்கெல்லாம் போக கூடாது சார். ப்ளீஸ் சார். ஐயோ டாக்டர் உங்களுக்கு தெரியாது, என்ன பார்த்தா அண்ணன் சரியாயி ஓடி வருவாரு. உங்களுக்கு புரியவே இல்ல. சிஸ்டர் என்ன அழைச்சு போய் அந்த ரூம் காட்டுங்க சிஸ்டர் ப்ளீஸ். நீங்க வாங்க சிஸ்டர். சார் இது ஹாஸ்பிடல். போடா நான் போய் பாருடா. ராஸ்கல், என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க? குடிகார பயல, உன்னுடைய பாசத்தை குடிச்சிட்டு வந்துதான் காட்டணுமா? உங்க அண்ணனுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானடா? குடும்பமே இடிஞ்சு போய் நிக்குது, உனக்கு குடி கேக்குதாடா? குடி. உங்க அண்ணன் தான் இப்படி பண்றான்னா நீயும் குடிச்சிட்டு வந்து இப்படி சீரழியடா. 2 பேரும் இப்படியே பண்ணுங்கடா. உங்களை நம்பி இருக்கிற நாங்கெல்லாம் என்னடா பண்ணுவோம்? நடராஜா, உனக்கும் சந்தோஷுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கடா. எனக்கு எல்லாமே அவன் தானடா. அவன் போயிட்டா இந்த வயசான காலத்துல நான் அனாதையா நிற்பேன்டா. எனக்கு சிதம்பரம்னு ஒருத்தனை விட்டேன்டா. வாழ்க்கையில வேற யாருமே கிடையாதுடா. 10 வயசுல இருந்து அவன் கூடவே இருக்கேன்டா. அவன் என்ன விட்டுட்டு போய் படுத்துட்டான். இது நியாயம் இல்லடா, நியாயம் இல்ல. போயிடுவானா? இந்த பத்ரிய விட்டுட்டு அவன் போயிடுவானாடா? போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? அவன் போனதுக்கு அப்புறம் நான் இதுக்காடா இருக்கணும்? நான் இருந்துதான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? என்ன ஒன்னாக நீங்க இருக்கிறது நாங்களா இருக்கோம். நீங்களே அப்பாக்கு ஒன்னாக
அவர் குணமாயிடுவாரு. அங்கிள் நீங்க அழாதீங்க uncle. விடுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகே சாரி ஓகே சாரி. இப்போ முடிச்சாண்டா. நாம் ஒரு அருமையான பாசக்காட்சி போடலான்னு பார்த்தா சைலண்ட்டாக இருக்கிறவன் திடீர்னு எமோஷ்னல் ஆகி நம்மள கூட ஒரு பெரிய சீனாக போட்டானே. அண்ணன் போய் சேரட்டும் பத்ரி, உனக்கெல்லாம் வைக்கிறான் பாரு பெரிய வேட்டை. எல்லாம் பொம்மலாட்டம், பொம்மலாட்டம், எல்லாம் பொம்மலாட்டம்.